இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஆந்திரா ஸ்டைலில் ஒரு சாம்பார் சாதம் செய்ய போகிறோம். அந்த சாம்பார் சாதம் வந்துட்டு சிக்கன் போட்டு செய்ய போகிறோம். ஸோ சிக்கன் ஆந்திரா ஸ்டைல் சாம்பார் சாதம் அது. ஸோ அது வந்துட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம்னா, நான் வந்துட்டு ஒரு ரைஸ் ரெடி பண்ணியிருக்கேன். என்ன ரைஸ்னா, சும்மா நார்மல் ரைஸ் வந்துட்டு 1 டம்ளர் எடுத்து வச்சிருக்கோம், ஊற வச்சிருக்கோம் கொஞ்சம் நேரம், அரை மணி நேரம். அதே மாதிரி பருப்பு, அது வந்துட்டு 1 டம்ளர் ரைஸ்க்கு 1/4 டம்ளர் அந்த ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா லவங்கம் போட்டிருக்கேன். லவங்கம் ஒரு 2 லவங்கம் எடுத்துக்கோங்க. பட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க. போட்டு இந்த மாதிரி வந்துட்டு குக்கரில் ஒரு 4 விசில் வச்சு நல்லா இந்த அளவுக்கு பதத்துக்கு வடித்து எடுத்துருங்க. வடித்து எடுத்ததுக்கப்புறம் ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் பண்ணிவிட்டு அதை இதுக்குள்ளே போட்டு விசில் வச்சுட்டோன்னா நல்லா பசு வந்து ரெடி ஆகிடும். பண்ணிடலாம். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் பிஞ்சு, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் வந்து சாம்பார் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி அதை அரிஞ்சு வச்சுருங்க, அதை அப்படியே தூவி விட்டுடலாம் மேலாப்பில். நல்லா அதையும் நல்லா வதக்கிட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த 2 மசாலா யூஸ் பண்ண போகிறோம். சாம்பார் மசாலா, சில்லி பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக சாம்பார் தூள் ஒரு 1/2 ஸ்பூன். அப்புறம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. சாம்பார் சாதம் தானே, ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, சிக்கன் என்னென்ன வெஜிடபிள்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ எல்லாத்தையுமே சாம்பார் வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்க மாதிரி அள்ளி உள்ளே அப்படியே இறக்கிடலாம். போட்டுடலாம் எல்லாத்தையுமே ஒன்றா. முருங்கைக்காய், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, சிக்கன், கேரட், கார்ன், அப்புறம் காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே ஒன்றா அப்படியே உள்ளே போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ரைஸ் போடுறதால உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. புளி வந்துட்டு நான் கொஞ்சமாக சின்ன சைஸ் புளி அதை கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு ரொம்ப குட்டி சைஸ் நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் சைஸ், அதை கரைச்சி அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சுருங்க, வேக விடுங்க. இதுக்கப்புறம் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு அரிசியோட மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம ஆல்ரெடி செஞ்ச இந்த ரைஸோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. சிம்மில் வச்சு ஒரு விசில் வச்சுருங்க. நான் நல்லா குழஞ்சி வரதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு விசில் வச்சேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு சின்ன இதில் இந்த தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் எண்ணெய், கடுகு, சீரகம், அப்புறம் கருவேப்பில்லை, அப்புறம் ஒரு வரமிளகா, 1-2 வரமிளகா, அப்புறம் கொஞ்சம் முந்திரி. இந்த தாளிப்பை நம்ம சாப்பாட்டில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கிண்டிடுங்க. கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கிண்டினா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சிக்கன் சாப்பிடலாம். சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. சூப்பராக இருந்திருக்கு. காய் எல்லாமே இருக்குது, எல்லா காயும் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கேன். வாவாக இருக்குது. சாம்பார் சாதம், சைட் டிஷ் சிக்கன் எல்லாமே மெயின் டிஷ்லேயே சிக்கன் இறக்கியாச்சு. வேறு லெவலில் இருக்குது.